வெல்கம் டு தமிழ் ஜாய். KKR vs டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் விளையாடிய போட்டி சூப்பர் ஓவர் வரை சென்று ரசிகர்களின் இரத்த குதிப்பை சும்மா எகிர வச்சுச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த மேட்ச்ல அப்படி என்ன நடந்துச்சு, யாரு வின் பண்ணான்னு பார்ப்போம் வாங்க. இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது டெல்லி அணி. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய KKR அணியின் பேட்ஸ்மேன்கள் மளமளவன விக்கெட்டுகளை இழந்து பெவிலியனை நோக்கி திரும்பினார்கள். சுனில் நரேன் இந்த போட்டியில் இல்லை என்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். பிறகு தமிழன் தினேஷ் கார்த்தியும் ஆண்ட்ரே ரசேலும் சேர்ந்து மோசமான நிலையில் இருந்த KKR அணியை மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிக்க உதவினார்கள். இதில் தினேஷ் கார்த்திக் 2 சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளுடன் 36 பந்துகளில் 50 ரன்களும், ஆண்ட்ரே ரசேல் 6 சிக்சர்கள் மற்றும் 4 பவுண்டரிகளுடன் 28 பந்துகளில் 62 ரன்களும் எடுத்திருந்தனர். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 185 ரன்கள் எடுத்திருந்தனர் KKR அணியினர். அதன் பிறகு 186 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி அணியின் பேட்ஸ்மேன்களில் சிக்கர் தவான் 16 ரன்களில் அவுட் ஆக, ஆனால் அதன் பிறகு வந்த ஸ்ரேயஸ் ஐயரும் பிருத்திவி ஷாவும் சேர்ந்து டெல்லி அணியை சுலபமாக வெற்றிக்கு அருகிலேயே அழைத்து சென்றனர். ஒரு கட்டத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் 43 ரன்களில் அவுட் ஆக, பிறகு வந்த ரிஷப் பண்டும் 11 ரன்களிலேயே அவுட் ஆனார். ஆனால் அந்த பக்கம் சதத்தை நோக்கி விளையாடி கொண்டிருந்த பிருத்திவி ஷாவோ 99 ரன்கள் வரை எடுத்திருந்த போது துரதிருஷ்டவசமாக அவரது விக்கெட்டை இழந்தார். பிறகு கடைசி ஓவரில் 6 ரன்கள் தேவை என்ற போது KKR அணி சார்பில் குல்தீப் யாதவ் அற்புதமாக பந்து வீசி வெறும் 5 ரன்கள் மட்டுமே கொடுத்து இந்த போட்டியை சூப்பர் ஓவர் லெவலுக்கு எடுத்து சென்றார். பிறகு சூப்பர் ஓவரில் களமிறங்கிய டெல்லி அணியில் ரிஷப் பண்டும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஓபனிங் செய்து ஒரு கட்டத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆக, பிறகு பிருத்திவி ஷா களமிறங்கி அந்த சூப்பர் ஓவரில் டெல்லி அணி 10 ரன்கள் வரை எடுத்திருந்தனர். பிறகு 11 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆண்ட்ரே ரசேலும் தினேஷ் கார்த்தியும் களமிறங்கினார்கள். இதில் ஆண்ட்ரே ரசேல் ஒரு 4 அடித்துவிட்டு அவுட் ஆக, பிறகு வந்த ராபின் உத்தப்பாவும் தினேஷ் கார்த்தியும் சேர்ந்து KKR அணியை வெற்றி பெற வைக்க தவறவிட்டனர். இறுதியாக சூப்பர் ஓவரில் KKR அணியால் 7 ரன்களை மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. ஆக மொத்தம் சூப்பர் ஓவர் வரை சென்று ரசிகர்களை கதிகலங்க வைத்து டெல்லி அணி ஒரு சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, டெல்லி அணியின் இந்த பிரமாண்டமான வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.